சீமானண்ண வீட்டை நீங்கள் முற்றுகையிட்டு என்னெல்லாம் விஷயங்கள்லாம் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்றத வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்குது. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். எங்கள் மனசை புண்படுத்திட்டார், நாங்கள் அவர் வீட்டை முற்றுகையிட போகிறோம், அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகையிட போகிறோம், எங்கள் மனதை புண்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு 32 அமைப்புகள் இருக்குது. இதில் 32 அமைப்புகளுக்கும் சேர்த்து 28 பேர் தான் தலைவர்கள் இருக்கான்னு வச்சுடுங்களேன். ஒருத்தர் 2 அமைப்பு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த இயக்க தலைவர்கள்லாம் சேர்ந்து வட்டமேசை மாநாடு போட்டு கூடி முடிவெடுத்து அண்ணன் சீமானவருடைய வீடை முற்றுகையிட போகிறதா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன் வெளியிட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமானவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் அண்ணன் சீமான்னு சொல்கிறோம். அவங்க கொஞ்சம் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அது அநாகரிக பாய்ஸ் அப்படின்லாம் அப்போ தான் பேசுவாங்க. நம்ம நாகரிகமான பாய்ஸ் இல்லையா, நம்ம நாகரிகமான வார்த்தைகளை பேசுவோம். அண்ணன் சீமானவர்கள் எங்கள் மனதை புண்படுத்தி விட்டார், ஆகவே அவர் வீட்டை முற்றுகையிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா அவங்க மனதை அண்ணன் சீமானவர்கள் புண்படுத்தி விட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியார் குறித்து பேசிவிட்டார் அப்படின்றத இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. பெரியார் குறித்து அவதூறாக அண்ணன் சீமானவர்கள் பேசிட்டார், எங்கள் மனசை புண்படுத்துது, ஆகவே அவர் வீட்டை நாங்கள் முற்றுகையிடுறார். அப்படி என்ன அவதூறாக பேசிட்டாரு, அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்றத நான் சொல்ல விரும்பலை, அது நீங்களே பேசிடுங்க. ஆனாலும் பெரியார் குறித்து முதல்ல அவதூறை யார் பேசினா அப்படின்றத தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எங்கிருந்து வந்தது? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கிருந்தா வந்தது. வந்ததுக்கப்புறம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை எப்படி பேசியது அப்படின்றதுக்கான பதிவுகள்லாம் எடுத்து போட்டோம்னாக்க அண்ணன் சீமானவர்கள் பேசுனது 1% தான். பெரியாரை அதிகமாக திட்டுனது திமுக தான். அதுக்கு கேட்டால் எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்திருக்கோம், எங்கள் அப்பாவை நாங்கள் திட்டாமல் யார் திட்டுவா அப்படின்னு சொல்லிடுறது. பெரியார் தான் எங்கள் தகப்பன், பெரியார் தான் எங்கள் வழிகாட்டி, ஆகவே பெரியாரை நாங்கள் திட்டாமல் யார் திட்டுவா, நாங்கள் திட்டுறது உரிமை இருக்குதியா அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து ஒரு லாஜிக்கான ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்மளை வாயடைக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, அண்ணன் சீமானவர்கள் இப்போ ஒரு 15 வருஷமாக தான் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு தர்றாரு. இதுக்கு முன்னாடி நானும் பெரியார், இதுக்கு 15 வருஷம் கூட இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட பெரியாருக்கு போட்டா போட்டு மாலை போட்டு கும்பிட்டு தான் இருந்தாப்புல. அப்போ வரைக்கும் நான் பெரியாரிய மாணவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். 15 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர்கள் ஒருவராக இருந்தார். கம்யூனிசம் மேடைகளில் பேசுகிறாரு, டோல்கேட் வேல்முருகன் அவர்கள் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு, பாமக மேடைகளில் பேசுகிறாரு. அவர் பேசாத மேடைகளே இல்லை, ஏறாத மேடைகள் இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அத்தனை மேடைகள்லையும் பேசியிருக்காப்புல. அப்படின்ற பொழுது அந்த இடத்திலிருந்து வந்த அவரும் பெரியாரை விமர்சிக்கிறது தகுதி ஆகிடுறார். திமுகனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து என்ன பதில் திமுக சொல்லுதோ, பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்குது, எங்கள் அப்பா அவர் தான், எங்கள் டேடி அவர் தான், எங்களுடைய எங்களுடைய பார்ட்டியோட ஆரிஜினே அங்கே தான் இருக்குது, எங்களுக்கு எங்கள் விமர்சிக்க முழு தார்மீக உரிமை உண்டுன்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால், உங்களிலிருந்து வந்த பெரியார் இயக்கத்திலிருந்து வெளிவந்த திமுகவிலிருந்து வெளியே வந்த அண்ணன் சீமானவர்கள் அதே பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு முழு உரிமையும் உண்டு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், பஞ்சாயத்து முடிஞ்சுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி அண்ணன் சீமானவர்கள் வீட்டை முற்றுகையிட போகிறீங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. சரி, பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது அப்படின்னு சொன்னவரே அவர் தான், மிஸ்டர் பெரியார் தான் என்ன சொல்லியிருக்கிறாப்புல. ஈரோடு ராமசாமி நாயக்கர் தான் என்ன சொல்லியிருக்கிறாப்புலன்னு சொன்னால், என்னை விமர்சிங்க, நான் சொன்னதாலே ஒரு விஷயத்தை நம்பாதீங்க, எந்த கருத்தும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்படி சொன்ன அவரை விமர்சிக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துலையும் இல்லை. அதை விட முக்கியமாக இந்திய நாடு கொடுத்துருக்கிற ஜனநாயக உரிமை என்னென்னா, நான் இங்கே இருந்துக்கிட்டு என் நாட்டின் பிரதமரே விமர்சிக்க முடியும். இங்கே இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு முக்கில் உட்காந்துக்கிட்டு டேய் மிஸ்டர் மோடி அப்படின்னு கூட பிரதமரே பேர் சொல்லி திட்டி விமர்சிக்க முடியும். அந்த ஜனநாயக உரிமை இந்திய நாடு கொடுத்துருக்குது. பிரதமரே விமர்சிக்க முடியும். ஒரு லெட்டர் பேட் அமைப்புக்காரர் இவர். அது லெட்டர் பேட் அமைப்பு நீங்கள் தான் உட்காந்து காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க. உங்கள் லெட்டர் பேட் அமைப்புக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் நீங்களே 30 குழுக்களாக பிரிஞ்சு கிடக்கிறீங்க. அப்படின்னா அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரெலாம் ஒன்றும் இல்லை. 130 கோடி மக்களை நிர்வகிக்கிற பிரதமரையே நாங்கள் திட்ட முடியும். அந்த ஜனநாயக உரிமை கொடுத்துருக்கிற இந்த நாடு, இவ்வளோ பெரிய சுதந்திர நாட்டில் இருக்கிற நாங்கள், இத்தனூட்டு லெட்டர் பேட் அமைப்பில் இருக்கிற அதுக்கு தலைவராக மானசீக குருவாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவரை விமர்சிக்கக்கூடாது, விமர்சனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. சரிங்க, அது என்ன இந்திய பிரதமரை கம்பேர் பண்ணுறது விடுங்க, நம்மளையெல்லாம் பரமாத்மா படைச்சாரு அப்படின்னு நம்பிக்கிறோம் இல்லையா? யாரோ படைச்சிக்கிறா வச்சுக்கிடுவோம், இல்லை திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம்னு சொல்லி ஒரு கூட்டம் தெரியுதுல்ல, அவங்கள மாதிரி எடுத்துக்குவோம். இல்லை அத்திவரதர் தண்ணிக்குலேருந்து 40 வருஷம் வரைக்கும் எந்திரிச்சு வர்றாரு, அந்த அத்திவரசை வரதரை பார்க்கறது கள்ளத்தனமாக டிக்கெட் வாங்கிட்டு போனாங்கல்ல,
அந்த கூட்டத்தில் இருக்கிற கூட்டம்னு வச்சுக்கிடுவோம். அவங்கெல்லாம் நான் சேர்ந்து நம்மளை படைச்சதாக வச்சுக்கிட்டா கூட அவங்களே நாங்கள் கழுவி ஊற்றுறோம். கடவுளே கழுவி ஊற்றுறான் படைச்சவனே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பெரியார் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. ஆகவே அவர் விமர்சிக்கலாம். சரி, இதெல்லாம் தாண்டி என்ன விமர்சிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு போய் வாசலை முற்றுகிட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திருமணத்தை இப்படி சொல்லிட்டாரு, பெண்ணுரிமை பற்றி இப்படி பேசிவிட்டாரு, சொத்துக்காகத்தான் மணியம்மை அவர்களை திருமணம் பண்ணி வச்சாங்க, ஆனால் இவர் பாருங்கள் தள்ளாத வயசில் திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசிட்டாருன்னு யோசிக்கிறீங்க. சொத்துக்காகத்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுதே, சொத்து வேற யார்ட்டையும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக திருமணம் பண்ணார், அதுதான் ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால், நாங்கள் தலைவர்களாக வச்சுருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் சொத்தே சேர்த்துக்கலை. அப்போ நாங்கள் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். பெரியார் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள், இவர் பெரிய தலைவர்னா காமராஜர் அப்புறம் தலைவர் இல்லையா நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் வருது. சொத்துக்காக திருமணம் பண்ணிக்க போகிற அந்த வயசில் அப்படின்னு சொன்னால், வயசு கடந்துருச்சு, மக்களுக்காக உழைச்சிட்டேன், இனிமேல் திருமணம் தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு மக்களுக்காக சேவை செஞ்சு வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்த அந்த தலைவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்க வேண்டிய. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஈரோடு ராமசாமி நாயக்கர் எங்களுக்கு தலைவராக தெரியல. ஆகவே நான் என்ன சொல்ல வேண்டியிருக்குது, அவரை விமர்சிக்க வேண்டியிருக்கு. விமர்சித்தா ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கோவப்படுறீங்க. உங்கள் கோபம் நியாயமானது தான். முற்றுகையிடுங்க, முற்றுகை கண்டிப்பாக இடணும். முற்றுகையிட்டு அந்த இடத்துல மிஸ்டர் சீமான் எங்களை பிடிக்க மனசை புண்படுத்திட்டாரு, ஆகவே நாங்கள் விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துங்க. உண்ணாவிரத போராட்டம் உங்களுக்கு திருப்தி அளிக்கலையா, தீக்குழி போராட்டம் கூட நடத்துங்க, ஜனத்தொகையில் கொஞ்சம் குறையட்டும். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி பெரியாரை திமுக எப்படி விமர்சித்தது, இவ்வளோருந்து வெளியே வந்த உடனே நீங்கள் எப்படிலாம் விமர்சிச்சிங்க, சொத்துக்காகத்தான் திருமணம் பண்ணி வச்சார் அப்படின்னு சொன்னால், அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கிறீங்க நாட்டு மக்களுக்கு? இலவச கல்வி கொடுத்துருக்கிறீங்களா, பள்ளிக்கூடம் கட்டி வியாபாரம் பார்க்குறீங்களா, காலேஜ் கட்டி வியாபாரம் பார்க்குறீங்களா, அதையெல்லாம் பேசிடுங்க. சீமானண்ண வீட்டை முற்றுகையிட்டுட்டு அந்த வாசல்லே உட்காந்து தொடர் உண்ணாவிரதம் இருந்து அல்லது இந்த தீக்குளிப்பு முயற்சி கூட எடுத்து இதெல்லாம் மக்களுக்கு பேசிட்டீங்கன்னா பெரியார் உண்மையில் என்ன செஞ்சுட்ருக்கிறாரு அப்படின்னு தெரிய வரும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இந்த மாதிரி தாலி பெண்களுக்கு வேலின்னு சொன்னாங்க பெரியார் இயக்க தொண்டர்கள்லாம் இனிமேல் நாங்கள் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பாக இருக்கிறோம், ஆகவே என்ன செய்யறோம்னா எங்கள் வீட்டினுடைய மனைவியில் அப்படிலாம் தாலிலாம் வச்சுக்கூடாது அப்படின்னு எல்லாம் கலட்டி போடுறோம். அந்த இடத்துல இருந்து கூட அண்ணன் சீமானவர்கள் வீட்டு வாசலை முற்றுகிட்டு அந்த இடத்துல கலட்டி கூட போட்டுருங்க. ஏன்னா பெரியார் கொள்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களை பார்க்குற நாங்களும் ஃபாலோ பண்ண முடியும். அந்த இடத்துக்கு முற்றுகிட வரும்பொழுது தான் முதல்ல எத்தனை உணர்வாளர்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வரும். அலைக்கடலாம் திறந்து தமிழ்நாடு முழுக்க 1 கோடி பேர் வர்றாங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேரும் அவங்களுடைய வீட்டுடைய கூடிய பெண்களுடைய தாலியெல்லாம் கழட்டி போட்டிங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம், பெரியார் கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்க வேண்டிய கால சூழலுக்கு தள்ளப்படுறோம். ஆகவே 1 கோடி மக்கள் பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு தாலியை கழட்டி போட்டதுனால நாங்கள் இனிமேல் சீமானண்ணன் நாங்களும் உங்களோட சேர்ந்து திட்டுறோம், செஞ்சிருமா? அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த வேலையும் செய்யணும். நீங்கள் ஸ்டெப் 1 தான் தாலியை கழட்டி போடுறது, ஏன்னா பப்ளிக்காக செய்ய வேண்டிய விஷயம். அடுத்த என்ன செய்யணும்னா கற்பை பையை நீக்கணும். உங்களுக்கெல்லாம் வாரிசுகள் இருந்தாலும் இல்லாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கிற நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களுடைய கற்பப்பையில் நீக்கிட்டின்னு வச்சுக்கோங்களேன். கற்பப்பையை நீக்கி அந்த ஆப்ரேஷன் ரிப்போர்ட்லாம் வெளியிட்டணும். இந்த பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டலில் அப்போலோவில் பண்ணியிருக்கோம், காவேரியில் பண்ணியிருக்கோம், இல்லை கவர்மெண்ட் ஜிஹெச்சில் பண்ணியிருக்கோம், இந்த பாருங்கள் கற்பப்பையை நீக்கிட்டோம், பெரியாருடைய கொள்கைகளை பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பாக நாங்கள் இருக்கிறோம், ஆகவே பெரியாருடைய கொள்கைகளுக்கு ஏற்ப கற்பப்பையை நீக்கி விட்டோம் எங்களுடைய வீட்டில் பெண்களுக்கு அப்படின்ற சான்றிதழ்களை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா நாங்களும் சீமானண்ணனை திட்டுறது தயாராக இருக்கிறோம். என்ன பெரியாருடைய உணர்வாளர் கூட்டமைப்பு தொண்டர்களே தோழர்களே, அலைகடலான திரண்டு சீக்கிரமாக நல்ல முடிவாக எடுங்க. அது நீங்கள் வீடு முத்துகிடர் மட்டும் பத்தாது, சில வேலைகளை சேர்ந்து செய்யணும், இன்னும் கடும் கோபப்படணும், வாசலே உட்காரணும், தொடர் உண்ணாவிரதங்கள் இருக்கணும். பெரியாருடைய கொள்கைகள் இந்த நாடு முழுமைக்கும் பரவாத வரைக்கும், உங்கள் வீடுகளிலே செயல்படுத்தாத வரைக்கும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்கள் கலைஞ்சு போகக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த சாதி சமூகம் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் வீட்டுடைய பெண்களை திருமணம் செஞ்சு கொடுத்துக்கணும். அப்படி கூட சில சேலஞ்சு வைக்கலாம். அதெல்லாம் இப்போ தொடர்ந்து பேசிட்டே தான் உங்களை ரொம்ப வெறியேற்றின மாதிரி இருக்கும். பார்ப்போம். என்னங்க இன்னும் அவங்களுக்கு தெரியாது, ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.